ஹலோ, குட் ஈவினிங். மன்றோ துருத்துடைய செகண்ட் பார்ட் தான் இது. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் செகண்ட் பார்ட்டில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். நிறைய கெனால்ஸ் வருது, இந்த மாதிரி குட்டி குட்டி பிரிட்ஜு மாதிரி வருது. அண்ட் நம்ம இந்த படகுல போகும்போது இங்கே உட்கார இடம் இருக்குங்க இல்லைங்களா, அங்கே அப்படியே குனிஞ்சு உட்காரணும். இப்போ என் பையன் ஹைட்டு கம்மின்றதுனால அவன் குனிஞ்சா போதும். நானும் என் ஹஸ்பண்டும் கொஞ்சம் ஹைட்டுன்றதுனால நாங்கள் இறங்கி கீழே உட்கார வேண்டியதாக போச்சு. அதாவது இந்த உட்கார இடம் இல்லையா, அதுலேருந்து கீழே இறங்கி உட்காரணும் அந்த மாதிரி. இதெல்லாமே வீடுங்க தான், நிறைய வீடுங்க விட்டு ஆளுங்க இங்கேருந்து போயிருக்காங்க. அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். என்னன்னா தண்ணி ஏறி இங்கே இந்த லேண்ட் வந்து சதுப்பு நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும். அப்புறம் வந்து வீடு இறங்கி 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 கீழே போக ஆரம்பிக்கும். அப்படி நிறைய வீடுங்க இங்கே இருக்குது. அதை நான் அப்புறமா அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இது வந்து ரிசோர்ட்டு, நிறைய ரிசோர்ட்ஸ் இருக்குது, நிறைய வீடுங்க இருக்குது. அப்புறம் இங்கேயே ஃபிஷ் பிடிக்கலாம். நிறைய இந்த இறையெல்லாம் அப்படியே ஜம்ப் பண்ணி ஓடுது. அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்தது. அண்ட் இதுவும் வந்து ரிசோர்ட்டு அப்படின்னு சொன்னார் இவர். பாருங்கள், இவ்வளோ பக்கத்தில் மட்டும் இல்லை, வந்து அப்படியே உரசிக்கிட்டே போகும் ஒவ்வொரு போட்டும். ஆக்சுவலி நாங்கள் லேட்டு, நிறைய பேர் ஆப்போசிட் வந்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பாருங்கள், குட்டி குட்டி கெனால்ஸ் தான் அது. அங்கே ரொம்ப கஷ்டம், அப்படியே படுத்துகிட்டே தான் போக முடியும், உட்காந்து போகவே முடியாது. இது பாருங்கள், ஒரு டெம்பிள் தான் வருது. பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த டெம்பிளுக்கு வர்றதுக்குன்னே ஒரு படகு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுக்கும் ஒவ்வொரு படகு கொடுத்துருக்காங்க. அவங்க வச்சுருக்காங்க ஒவ்வொரு படகு அவங்களுக்கு ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு. இவர்கிட்ட கேட்கும்போது இவர் சொல்கிறாரு, ரொம்ப வருஷம் முன்னால் அவங்க குழந்தைங்கள்லாம் சின்னதாக இருக்கும்போது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் வந்துச்சுன்னா அவங்க 10 கிலோமீட்டர்ஸ் பசங்களை தோளில் போட்டுட்டு அப்படியே நடந்து ஓடியெல்லாம் போயிருக்கேன், ரொம்ப ரிஸ்க்கு, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படியெல்லாம் சொல்லிட்டு வந்தார். ஆக்சுவலி இந்த ஒரு போட்டில் நம்ம எத்தனை பேர் வேணாலும் உட்காரலாம். அப்படி தான் இந்த ஒரு போட்டுக்கு வந்து 1500 சார்ஜ் பண்ணாங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். துருத்தில், அதாவது ஐலாண்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். அப்புறம் அவரோட ஏஜுக்கு அவர் இது பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நம்ம எல்லாம் திங்க் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு கை வலிக்கும். ஏன்னா நல்லா ஆழமாக அப்படியே குத்தி எடுக்கிறாரு. கீழே நல்லா வாட்டர், நல்லா ஃப்ளோ இருக்குது. இப்போ இந்த தண்ணியில் தான் இங்கே இருக்கிறவங்க குளிக்கிறாங்க, பாத்திரம் வாஷ் பண்ணுறாங்க, துணி வாஷ் பண்ணுறாங்க. பாருங்கள், இந்த கெனால் பார்த்தீங்களா, இதிலெல்லாம் உள்ளே போகணுன்னா படுத்துக்கிட்டே தான் போக முடியும், உட்காந்து போக முடியாது, தலை இடிக்கும். இதோ வருது பாருங்கள், இங்கேயும் இவன் குனிஞ்சிரான். நாங்கள் வந்து ரொம்ப கீழே இறங்கி உட்காரணும், இல்லைன்னா எங்கள் தலை இங்கே இடிக்கும். இது உங்களுக்கு காட்டுறதுக்காகவே நான் எடுத்தது. அண்ட் இன்னும் இந்த மாதிரி நிறைய வருது. அதெல்லாம் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன், சரிங்களா? ஸ்டே டியூன்ட்.